வணக்கம் அண்ணா. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்பயுமே வந்து ஸ்டுடியோக்குள்ள தான் பேசுவோம். இன்னைக்கு களத்துல நின்னு பேசுறோம். எப்படி இருக்கு ஃபீலிங்ஸ்? ஃபீலிங்ஸ் ஆக்சுவலாக காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம். நம்ம டீம் வந்து ஒரு வாரமாக இங்கே தான் இருக்காங்க. அண்ட் தென் நிறைய விஷயங்கள் நம்ம சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பாக அந்த கம்பம் நடுற வேலை, நாளைக்கு மாநாடு. ஆனால் இன்றைக்கே மாநாடு மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ க்ரௌடு நீங்களே பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேரும் ரொம்ப ஆர்வமாக நிறைய தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. நைட் எங்கே தங்குவோன்ற ஐடியா யாருக்குமே கிடையாது. எங்கே சாப்பாடு கிடைக்குன்ற ஐடியா எது யாருக்குமே கிடையாது. ஒரே ஒரு எண்ணம், எல்லாருக்கும் தளபதியை பார்க்கணும், தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் இன்னைக்கு வந்திருக்காங்க. இப்ப மாநாடு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்கள் தளபதியை பத்தி நிறைய பேச்சுக்கள். யாருப்பா இவர் ஆரம்பத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரே கேள்வி, நடிகன் வந்து என்ன பண்ண போறான், நடிகன் வந்து நாட்டுக்கு என்ன பண்ண போறான், இந்த விஷயங்கள் எல்லா இடங்களிலுமே யார் பேசினாலும் பேசுறாங்க. அதை நீங்க மறுபடியும் எப்படி பாக்குறீங்க? களத்துல இருந்து அதுக்கு ஒரு பதில் கூறுங்கள். சரி, நம்ம நிறைய முறை அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த கூத்தாடி அப்படின்ற ஒரு சிறுமப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவரே சொல்லிட்டாரு. தளபதியே வந்து அன்றைக்கே சொல்லிட்டாரு, எனக்கு கூத்தாடின்றது ஒரு தொழில் தானே, அது என்ன கெட்ட வார்த்தையா, இல்லை தகாத வார்த்தையா, இல்லை தப்பான ஒரு தொழிலா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு இன்ஜினியர் அரசியலுக்கு வந்தால் என்ன இன்ஜினியர்லாம் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்க போகிறோமா? கிடையாது. எல்லோருக்கும் ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. எல்லாருக்கும் பேஷன் ஒன்று இருக்கும். இப்போ அஜித் சாரும் இதே ஃபீல்டில் இருக்காரு. அவர் ஏன் கார் ரேஸ் ஓட்ட போகிறாருன்னு யாராவது கேட்குறோமா? கிடையாது. அவருடைய பேஷன் அவர் போகிறாரு. இவர் மக்களுக்காக செய்யணும்னு நினச்சி வர்றாரு. அதுக்கான ஒரு பேஷனாக இதை தேர்ந்தெடுத்துருக்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாரு. இது இன்னைக்கு நேற்று ஏதோ ஒரு முடிவு பண்ணி அவர் வந்ததில்லை. ரொம்ப வருஷமாக அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் சரியான தருணம் பார்த்து தான் இன்னைக்கு வந்து அரசியலில் உள்ள இறங்கியிருக்காரு. அந்த மக்கள் தோழர்கள், தாவேக்காவுடைய தோழர்களை அவர் வந்து எப்பவுமே சொல்றது, நீங்க இல்லைனா நான் என்னப்பா ஆவேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே அவரை வந்து எலிவேட் பண்ணியிருக்கு. நம்ம என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா ஒரு ஃபீல்டில் உச்சபட்சத்தில் இருக்கும்போது அதை விட்டுட்டு வர்றதுக்கு யாருக்குமே மனசு வராது. நானும் ஒரு 8 வருஷமாக பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் என்னோட ப்ரொஃபஷனலை விட்டுட்டு என்னால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய ரிஸ்க்கு, ஃப்யூச்சர் என்ன ஆகும், இருக்கிற கடன் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் யோசனை இருக்கும். பட் ஆனால் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டுட்டு வர தைரியம் இந்த மக்கள் மேலே இருக்கக்கூடிய அன்புனால் வர்றது. ஸோ அதை கொச்சப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ மழையை பார்த்து ஏதோ குறைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். ஸ்டாப் அந்த நெகட்டிவிட்டியை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பாசிட்டிவிட்டி நோக்கி போகலாம் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.